ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 22வது நபராக கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனை போலீசார் 4 நாட்கள் காவலில் எடுத்து துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 6 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 21 பேரை ஏற்கனவே கைது செய்தனர். 22வது நபராக பிரபல ரவுடி நாகேந்திரன் மகனும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து ரவுடி நாகேந்திரனும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார். வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரன் 23வது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அஸ்வத்தாமனை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். அதற்காக எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதனை விசாரித்த நீதிமன்றம் 4 நாட்கள் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அஸ்வத்தாமனை நேற்று மாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுக்கு கொண்டு சென்று துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் மோதல் ஏற்பட்டதா அல்லது தொழில் நிறுவனங்களில் இருந்து மாதந்தோறும் மாமூல் வசூலிப்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் இடைஞ்சலாக இருந்தாரா? அவரால் உங்களுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது? எந்த விவகாரத்தில் அவருடன் மோதல் போக்கு ஏற்பட்டது? எத்தனை ஆண்டுகளாக உங்கள் தரப்புக்கும் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கும் முன்விரோதம் இருந்தது? நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டியது உண்மையா? துப்பாக்கியை காட்டி ஆம்ஸ்ட்ராங் மிரட்டப்பட்டாரா? கொலையாளிகளை ஒருங்கிணைத்தீர்களா? அவர்களுக்கு பண விநியோகம் செய்யப்பட்டதா என்பன உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை போலீசார் கேட்டு வருகின்றனர். அதற்கு அஸ்வத்தாமன் அளிக்கும் பதிலை வீடியோவாக பதிவு செய்து வருகின்றனர். இதனிடையே வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதால் அவரை சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ள போலீசார் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். அதன் மூலம் தந்தை மகன் இருவரிடமும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஒரே நேரத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை சதியின் முழு பின்னணியை வெளியே கொண்டு வர போலீசார் முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.